ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு வர்றாங்க. கோர்ட்டுக்கு வந்ததும் அட்வொகேட்டை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கூப்பிட்டு விட்றாங்க. அங்கே போகிறாங்க. நீதிபதி கேட்குறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் கேட்டதுக்கு நிலா எங்களுக்கு டிவர்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. இதில் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, எல்லா விவரமும் உங்களுக்கு விமலா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அவங்களும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விமலா வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதோட முடிஞ்சிருச்சா மேடம் அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு விமலா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது, இது ஃபஸ்ட்டு டைம் தான், உங்களுக்கு அடுத்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் அடுத்த டைம் வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிலாவும் சோழனும் உள்ளே போகிறாங்க. அங்கே அவங்கள கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் பிரியன்னு நினைக்கிறீங்க அப்படின்னவும் அங்கேயும் அதே பதிலாக தான் சொல்கிறாங்க. இங்கே 2 பேரும் லவ் மேரேஜா அப்படின்னவும் ஆமாம் 2 பேருமே லவ் மேரேஜ் தான் அப்படின்ட்டு சோழன் சொல்கிறாரு. சோழனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் விசாரிக்கிறாங்க. அவங்களும் எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்து பார்க்குறாங்க. அவங்க எதுலேயுமே நிலா ஒரே முடிவாக இருக்காங்க. மனசை மாற்றுறதுக்கு அவங்களும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. நிலா கொஞ்சம் கூட அதில் அதை காதில் வாங்குற மாதிரி இல்லை. சரி, அப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் உறுதியாக டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி போங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மனோகருக்கு தெரிஞ்சவங்க அங்கே நிலாவை பார்த்துறாங்க. அப்போ மனோகருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு, என்ன உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே பார்த்தேன், அங்கே கோர்ட்டில் உட்காந்துருக்காங்க, என்ன விவரம் தெரியலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ மனோகர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் சார், இந்த மாதிரி உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்தேன், பக்கத்தில் விசாரித்ததுக்கு அவங்க என்னமோ 2 பேரும் டிவர்ஸ் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வைங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணு என்னமோ டிவர்ஸ் வாங்க கோர்ட்டில் படியேறி இருக்கா போல, கோர்ட்டில் இருக்காளாம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், இது நடக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் போய் கண்ணால் பார்க்கணும்ல, பார்த்துட்டு அவளுக்கு அதில் விருப்பம் இல்லைனா நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கும் தோதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தேனு. ஆமாம் அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் தாசும் உள்ளே வர்றாரு. தாசு, என்னப்பா சொல்கிறீங்க, என்ன டிவர்ஸ் வாங்க வந்திருக்காங்களா அப்படின்னும். ஆமாடா, இப்போ தான் கேள்விப்பட்டேன், அதே கோர்ட்டுக்கே நம்ம போயிடுவோம்னு இருக்கேன், போயிட்டு அவள் உண்மையிலே டிவோர்ஸ் வாங்கிட்டானா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்ல, அதுக்கப்புறம் அவள் இங்கே தங்க முடியாதுல்ல அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு, மனோகர், தாசு 3 பேருமே காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி இங்கே கோர்ட்டு வாசலுக்கு வர்றாங்க. கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்ததும் இங்கே கோர்ட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. என்னடா உள்ளே உட்காந்துருக்காங்களோ 2 பேரும், வெளியில் ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே நிலாவும் சோழனும் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் வெளியில் இருங்க, நான் போய் அவட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தான் உள்ளே வர்றாரு. மனோகர் உள்ளே வந்ததும், என்ன நிலா அப்படிங்கிறாப்புல. அவங்க என்ன அப்பா வயசு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்பா, என்ன இவ்வளோ சீக்கிரம் நீ வருவேன்னு எதிர்பார்க்கல, ஆனால் எப்படியும் நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாப்புல. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. பிரச்சனை வரல, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாப்புல. என்னையும் எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டேன்னா நீ இங்கே இருக்க முடியாது, அது உனக்கு சொல்லலையா அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏன் இஷ்டம், தங்குறது என்னுடைய விருப்பம், இருக்கிறதெல்லாம் நீங்கள் கூப்பிட்டதுக்காக உங்களோடையெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை இப்போ உள்ள அட்வொகேட்ட நீ சொல்லிப்பாரு, அவங்க இதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த இடத்துல உன்னை விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாப்புல. என்னப்பா இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா, உங்கள் வரவே வேணாம்னு சொல்லிட்டு தானே இங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, இவனோட உனக்கு வாழ பிடிக்காம டிவோர்ஸ் வரையும் வந்துட்ட, டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ எப்படி அந்த வீட்டில் இருப்ப, கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா, எந்த லாஜிக்கில் அங்கே இருப்ப அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவங்க எடுக்கிற முடிவில் நீங்கள் ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எங்கே இருப்பாங்கன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கிடுவாங்க, அதை சொல்ல நீங்கள் யார் அப்படின்னா,
டேய், அவ என்னைக்கு டிவோர்ஸ் கேட்டு வந்துட்டாலோ அதுக்கப்புறம் அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீ பேசாம வாயை பூட்டிக்கிட்டு இரு. எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை நாங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு மனோவர் கோவமா பேசுறாரு. அப்பதான் வெளியில நின்ன தாசும் தேனும், என்ன உங்க அப்பா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணா, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தா இங்க வந்து நிலாவும் மனோகரனும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்பதான் தேனு உள்ள வராங்க. என்னடி இன்னும் உன் திமிரு ஒடுங்கலையா, இவ்வளவு தூரம் வந்தும் இன்னும் அப்பாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், வாங்க எல்லாரும் அப்ப கூட்டாதான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாண்டி நாங்க வந்திருக்கோம், அதை ஏண்டி உன்னால புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேனும் கோவமா கத்துறாங்க. அப்பதான் மனோவர் வந்து சொல்றாரு, அன்னைக்கே சொன்னோம்லடி, இவனோட வந்து நீ ஒரு வருஷம் கூட வாழ முடியாதுன்னு நாங்க சொன்னோம். ஆனா 4 மாசத்திலேயே இப்ப கோர்ட்டு வாசல்ல வந்து நிக்கிற, நாங்க சொன்னது உண்மையாயிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு, வீட்டுக்கு வா பேசாம அப்படிங்கிறாப்புல. செத்தாலும் சாவனே ஒழிய உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இவளை இப்படி விடக்கூடாதுடா, நம்ம அட்வொகேட்டை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போதான் சுதாரிக்கிறாங்க நிலா. ஒருவேளை அட்வொகேட்ட போய் நான் வந்து இவ வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னால் ஒருவேளை நம்மளுக்கு டிவோர்ஸ் வந்து லேட் ஆயிரும், அதனால நம்ம எப்படியாவது அட்வொகேட்டை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானே அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே உள்ளே போகிறாங்க. விமலாவை பார்க்குறாங்க. மேம், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேச போகிறோமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன் டிவோர்ஸ் வேணாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் இல்லை, அதில் உறுதியாக இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறோம்னு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இங்கே போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவங்களோட தானே போகணும், இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டா நீ கண்டிப்பாக அம்மா அப்பாவோட தான் போகணும், நீ என்ன மாட்டேன்னு சொல்கிற, இப்படியெல்லாம் சொன்னேன்னா இங்கே டிவோர்ஸ்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா, ஒன்று புருஷன் வீட்டில் இருந்துட்டு நீ வெளியேறான் தான் அம்மா அப்பாட்ட போகணும், ரெண்டுமே இல்லாமல் அது எப்படி உன் இஷ்டத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா ஓகே, நீ தனியாக இருந்துக்கலாம், இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து கேட்கையில் நாங்கள் வந்து அனுப்பிவிட தான் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கு வேறு வழியே இல்லை, நீ உங்கள் அம்மாவோட போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விமலாட்ட சொல்கிறாங்க, மேம் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நான் வந்து சோழனை வந்து மறுபடியும் ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நடிச்சுக்கிறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துழைங்க மேடம். புரிஞ்சுதான் பேசுகிறியா புரியாமல் பேசுகிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை மேம், அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு லூஸ் பையில் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் அந்த வழி பண்ணுறேன் அப்படின்னவும். அப்போ கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறாங்க. சரி, உனக்கு அந்த பக்கமும் உங்கள் அப்பா அம்மா சைடும் உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அதனால நீ யோசிக்கிற, சரி உனக்காக நான் அந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு வர்றாங்க உள்ள. சோழனை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா மனோவர் எல்லாருமே வர்றாங்க. வந்ததும் விமலாவை பார்த்து கேட்குறாங்க, அட்வொகேட் விமலாவை பார்த்து கேட்குறாங்க. மனோவர் கேட்குறாரு, மேம் இவ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டா எங்களோட தானே வரணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வந்து நிலா சொல்கிறாங்க, டிவோர்ஸ் வாங்கினா தானே உங்களோட வரணும், அந்த முடிவையே நான் மாற்றிக்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேம் இவ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னவும், ஆமாம், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்ததுக்கு பின்னாடி இந்த இதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல, அதனால் வந்து இப்போ எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்ட்டாப்புல உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு மனோவர் கேட்குறாரு. இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிரூபிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சோழன் வாங்கன்னு கூப்பிட்டதுமே அவர் தாலியை பாக்கெட்லேயே வச்சுருப்பாரு, அதை எடுக்கிறாரு. எடுத்ததும், என்ன நிலா இதைத்தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தாசு தேனு 3 பேர்த்துக்கு முன்னாடியே அவங்க கழுத்தில் அந்த தாலியை போட்டு விட்றாங்க. அதை பார்த்துட்டு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க.